ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல யாரோட படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம அருண் விஜய் நடிச்ச டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ல வரும். மாஞ்சாவேலு இந்த படம் 21 மே 2010 டைரக்டர் வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், கார்த்திக், பிரபு, தன்ஷிகா, கஞ்சா கருப்பு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு கார்த்திக் அவர்கள் நல்ல ரோல்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் கிளைமேக்ஸ்ல ரொம்பவும் எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பரா ஃபீலிங் எடுத்திருப்பாங்க. இந்த படம் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. பாண்டவர் பூமி இந்த படம் 21 செப்டம்பர் 2001 டைரக்டர் சேரன் டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், ராஜ்கிரண் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சேரன் அவர்கள் ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் நம்ம அருண் விஜய் கரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. தடையற தாக்க இந்த படம் 1 ஜூன் 2012 டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், ராகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் அவர்கள். படத்தை ரொம்பவும் சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருப்பாரு கடைசி வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர பார்டர் குப்பம் ஃபைட் சீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீன் சொல்லலாம். இந்த தடையற தாக்க திரைப்படமும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. சினம் இந்த படம் 16 செப்டம்பர் 2022 டைரக்டர் குமரவேலன் டைரக்ட் பண்ணி அருண் விஜய், லால்வாணி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சஸ்பென்ஸ் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆகிற அளவுக்கு சென்டிமெண்டாவும் இருக்கும் இந்த படம். இந்த படமும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு நல்லா ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. குற்றம் 23 இந்த படம் 3 மார்ச் 2017 டைரக்டர் அறிவழகன் டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், மஹிமா நம்பியார் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. மெடிக்கல் லைன்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்து சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த குற்றம் 23 திரைப்படம் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. யானை இந்த படம் 1 ஜூலை 2022 டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ஹரி அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. இந்த படமும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு 45 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. செக்கச்சவந்த வானம் இந்த படம் 27 செப்டம்பர் 2018 டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி நம்ம சிம்பு, விஜய் சேதுபதி, அருண் விஜய், அரவிந்த் சாமி, ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் ஒரு ஃபுல் ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருப்பாங்க. இந்த படம் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. தடம் இந்த படம் 1 மார்ச் 2019 டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், தனியா ஹோப் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கடந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. மிஷன் சாப்டர் 1 இந்த படம் 12 ஜனவரி 2024 டைரக்டர் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணி நம்ம அருண் விஜய், எமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஏஎல் விஜய் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல வர அப்பா பொண்ணு சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் எமோஷனலாவே கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மிஷன் சாப்டர் 1 திரைப்படமும் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சூப்பராகவே ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. என்னை அறிந்தால் இந்த படம் 5 பிப்ரவரி 2015 டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணி நம்ம அஜித், அருண் விஜய், அனுஷ்கா, திரிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கௌதம் மேனன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த என்னை அறிந்தால் திரைப்படம் நம்ம அருண் விஜய் கரியர்லயே ஒரு பெஸ்ட் படமாவே அமைஞ்சிருக்கு. அருண் விஜய் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த படத்துல பெரிய ஃபேன் பேஸே உருவாச்சுன்னு சொல்லலாம். என்னை அறிந்தால் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அவர் படம் பார்க்க தேட்டருக்கு போயிருந்த போது அவரோட ரசிகர்கள் சுத்தி வளைச்சி அவர்கிட்ட அன்பை காமிச்சிருப்பாரு. அவரும் கண் கலங்கி ரொம்ப ஃபீல் ஆகி எமோஷனலா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அருண் விஜயோட நடிப்பை சொல்லவே வேணாம், அவர் நடிப்பு தனித்துவமா நடிச்சிருப்பாரு வில்லன் ரோல்ல. இந்த என்னை அறிந்தால் திரைப்படம் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் என்னோட நாலேஜ் படி நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அருண் விஜய் நடிச்ச படத்திலே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.